சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவகிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிப்பேன். நிரந்தரமா பிரிப்பேன். நம்ம குழந்தைய மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கு தெரியுமா? ஆனா அதை விட அதிகமா நம்ம குழந்தை மேல அவ பாசம் வச்சிருக்கான்னு எனக்கு தெரியும். அதான் எங்க 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 அடிக்கணும்னு யோசிச்சேன். குழந்தை கிட்ட நெருங்கின அவ குழந்தை பாசத்துல சாவணும். அவளை ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டேன். அவன் நினைக்கிற என்ன குழந்தைய வச்சு லாக் பண்ணிட்டான்னு. ஆனா அவளுக்கு தெரியாது நான் தான் அவளை லாக் பண்ணிருக்கேன்னு. என் கண்ணுல படாம நம்ம குழந்தைய வளர்த்துருவாளாம். சபதம் போட்டால என் கண்ணுல இருந்து தப்பிக்க முடியுமா? அவ எங்க இருக்கான்னு ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு தெரியும்னு. பாவம், அவளுக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. மொத்த ஸ்கிரீன் பிளேயும் என்னோடதுன்னு தெரியாம இப்ப வந்து சத்தியம் கேக்குறா. முட்டாள் முட்டாள். நம்ம குழந்தை படிக்கிற ஸ்கூல்ல நானே டீச்சரா சேர்ந்து பாப்பாவ அழகா என்ன நோக்கி நகர்த்தி இப்படி நான் போட்ட மொத்த பிளானும் பர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இது வெறும் ஆரம்பம்தான். உன்னை என்னை பிரிச்சதுக்கே அவ யாருமே இல்லாம தனியா தவிச்சு சாவணும். என்ன நம்பிட்டால? அது போதும். நான் இனிமே என் வேலையை காட்டுறேன். இது வரைக்கும் சுந்தரி ஆட்டத்தை தானே எல்லாரும் பார்த்திருப்பாங்க. இந்த கார்த்திக் ஆடி பார்த்தது இல்லையே. இனிமேதான் கார்த்திக் ஆட்ட ஆரம்பம். விடு மாலினி, இன்னும் அதையே ஏன் நினைச்சிட்டு இருக்க? என்னால முடியல அப்பத்தா. எனக்கு அவனை பத்தி நினைச்சாலே ஆத்திரமா வருது. எனக்கு மட்டும் கோபம் இல்லையா? விடுத்தா. இங்க பாருமா, இந்த நேரத்துல நீ இப்படி கோவப்படக்கூடாது. தாயோட ஒவ்வொரு உணர்வையும் வயித்துல இருக்கிற புள்ளையும் உணரும். உள்ள இருக்கிற கருவுக்கு வெளியில நடக்கிற எல்லாமே தெரியும். அதே போல தாயோட ஃபீலிங்ஸையும் உணரும். நீ இவ்ளோ கோவப்பட்டா அந்த சிசு பயப்படாது. அமைதியாரு. நீங்க பேசுறது கோவப்படுறது எல்லாமே நியாயமாவே இருந்தாலும் இப்ப நீ ரிலாக்ஸா தான் இருக்கணும். அதுதான் உன் குழந்தைக்கு நல்லது. என்னால முடியல. மாலினி கோவப்படுறது நீங்கெல்லாம் பேசுறத வச்சு பார்த்தா அந்த மாஸ்டர் உங்ககிட்ட ஏதோ பெரிய பிரச்சனை பண்ணிருக்காருன்னு தோணுது. என்ன பிரச்சனை? அது பெரிய பிரச்சனை. இப்ப சொன்னா உனக்கெல்லாம் புரியாது. சுந்தரி வர நேரம் பிள்ளைக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வைக்க சொன்னா அவ இன்னும் காணோம். ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு போனும் வரல. இந்த கார்த்திக் என்ன பண்றானோ? சுந்தரி இன்னும் பிள்ளைய கூட்டிட்டு வரல. கார்த்திக் வந்தது அங்க யாருக்குமே பிடிக்கல. ஏதாவது பிரச்சனையா? என்ன நடக்குது? ஒண்ணுமே தெரியலையே. சீக்கிரம் போய் போன் பண்ணி பேசினாதான் மனசு ஆறும்.
ஷோ என்ன வெயில். என்ன கார் சத்தம் கேக்குது? அட சுந்தரி இவனை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டாளே. இத நான் எதிர்பார்க்கவே இல்லையே. எப்படியோ என் வேண்டுதல் நடந்துருச்சு. ஏன்டா அப்பவே வரேன்னு சொன்ன? இங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர இம்புட்டு நேரமா உனக்கு? நீ சொன்ன மாட்டுக்க புள்ளைக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்ட. ஆமா, தமிழ் எங்க? புள்ள எங்க? நீங்க 2 பேரும் மாட்டுக்க வரீங்க? வரா. மாஸ்டர், இதான் எங்க வீடு. உள்ள வாங்க. சரி. இவனா? இவனையும் இந்த குட்டி கொழுக்கட்டை இங்க கூட்டிட்டு வரா? ஏன் மாஸ்டர் இங்க நிக்கிறீங்க? வாங்க மாஸ்டர். இல்லம்மா, நீ போ. வாங்க மாஸ்டர். பாவி பைய, இவன் இங்க வரான். புள்ளைய பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியதானே? வீடு வரைக்கும் வரணும்னு இவனை யார் அழைச்சா? மாஸ்டர் வர மாட்டேங்கிறாரு, கூப்பிடுங்கம்மா.